டாப் மெக்கானிக் குரூப் நண்பர்கள் அனைவரும் வணக்கம். நார்கோலேருந்து பிஎன் பைக் குமார் பேசுகிறேன். இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஸ்கூட்டி இஎஸ் 2 ஸ்ட்ரோக் வண்டி. இதில் என்ன ஒரு கம்ப்ளைண்ட்னா, வண்டியினுடைய 6000 யூனிட் போய் பேட்டரி சார்ஜரில் ஹெட்லைட் பல்ப் பீஸ்னு சொல்லி கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டு. இதுக்கு மார்ச் வழியாக என்ன பண்ணலான்னு சொல்லி தான் இந்த வீடியோ பதிவு. இந்த டெஸ்ட்டை பற்றி அப்புறம் பார்ப்போம். இந்த டெஸ்டருக்கு நல்ல ஒரு டிசி டெஸ்டர் பண்ணிக்கலாம் ஈஸியாகிட்டு. எங்கேயும் மேக்னெட் மூலிமா ஒட்டி வைக்கலாம் இந்த டெஸ்டர். இதை பற்றி ஏற்கனவே வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். இதுதான் இந்த வண்டியினுடைய ஒரிஜினல் 6000 யூனிட். இந்த மாடல் இப்போ மார்க்கெட்டில் வந்து கிடைக்கிறதில்ல. சில ஊரில் கிடைக்கும், சில ஊரில் கிடைக்காமல் இருக்குது. சரி, இந்த 6000 யூனிட்டுக்கு மார்ச் வழியாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூட்டி பெப்புனுடைய, அதாவது பெப்பு ப்ளஸ், இப்போ வரக்கூடிய பெப்பு ப்ளஸ்னுடைய 6000 யூனிட்டை வந்து ஜாயின் பண்ணலாம். அப்படி தான் நிறைய வண்டிங்களுக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த டைப் கிடைக்காம இருக்கனால ஒரு மாதங்களாக ஹெட் எரியாமல் தான் வண்டி ஓட்டின்னு இருக்கிற கஸ்டமர். எது போட்டாலும் பல்ப் பீஸ் போயிட்டே இருக்குது. அப்படி இருக்கிறப்போ அந்த பழைய ஸ்கூட்டி பெப்பு ப்ளஸ்னுடைய 6000 யூனிட்டை வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம். லைன்லாம் பார்த்திங்கன்னா ஒரே லைன் தான். எனக்கு தெரியும் உங்களுக்கு. இந்த வண்டிகளில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்தமாரி அதாவது பேட்ரி தான் அந்த வண்டிகளில் முக்கியமாக பிரதானமாக கொடுத்துருப்பாங்க. இதுவும் ஒரு செல்ஃப் வண்டி உள்ள டைப்பு. அதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பேட்ரி சார்ஜிங் அதிகமாக வரும், வோல்டேஜ், அதாவது ஆல்டர்னேட் கரண்ட்டு அதிகமாக தான் வரும் பேட்ரி சார்ஜிங்கு. ஹெட்டுக்கு நார்மலான ஒயின் அந்தமாதிரி தான் அதுக்கு வந்து காயில் வைண்டிங் பண்ணியிருப்பாங்க. ஸ்கூட்டி பெப்பு ப்ளஸ்லேயும் அப்படி தான் இருக்கும். இது வந்து ஸ்கூட்டி பெப்பு இஎஸ் வந்து மாடல். இதுலேயும் இதே மாடல் தான். கலர் கோடும் ஒரே கலர் கோடு தான். ரெண்டும் சேம் கம்பெனினால கலர் கோடு பார்த்திங்கன்னா ஒரே கோடு தான். எல்லோ கலரில் வந்து ரெட் கோடு போட்டது ஹெட் வர லைனு. பிளாக்கில் ஒயிட் கோடு போட்டது வந்து எர்த்து. எல்லோவில் ஒயிட் கோடு போட்டும் ஹெட் போகக்கூடிய லைன் தான். ஃபியூ ரெட்டு பேட்ரி. இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, சார்ஜிங் லைன் எவ்வளோ இதுவும் பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சார்ஜிங் லைன் பார்த்தீங்கன்னா, அதாவது ஆல்டர்னேட்டர் கரண்ட் சொல்லக்கூடிய ஏசி கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 8 வோல்ட்டு வரும். நார்மல் ஸ்லோ ஸ்பீடில் வந்து 8 வோல்டேஜ் கிட்ட வரும். இதே ஹெட்லைட்டுக்கு வர லைன் பார்த்தீங்கன்னா இதோட கம்மியாக தான் வரும். 6 வோல்டேஜ் தான் வரும். இதுதான் வித்தியாசங்கள் இந்த வண்டிங்களில். ஏன்னா பேட்ரி தான் முக்கியமாக சார்ஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஹெட்லைட் கூட அவ்வளோ இது பண்ண மாட்டாங்க. பேட்ரி தான் அதிகமாக சார்ஜ் வந்து. இது வந்து ஹெட்லைட் வரோட லைன் ஸ்லோ ஸ்பீடில் தான் வருது. 2 பாயிண்ட் கம்மியாக வருது. இதை வச்சு வித்தியாசங்கள் நம்ம வந்து இந்த வண்டிகளில் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அது இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பதிவு பண்ணுவோம். இது வந்து ஸ்கூட்டி பெப்பு ப்ளஸ்னுடைய 6000 யூனிட்டு 2 சாக்கெட்டாக வரும். நம்ம வந்து இந்த சாக்கெட்டுக்கு வந்து ஆப்போசிட் பின்னு வந்து சேர்ந்து போடணும். ஏன்னா வண்டி இதோட ஒரு நாளைக்கு ஏதாவது ஃபால்ட் வந்தாலும் அப்படியே ஸ்கூட்டி பெப்பு ப்ளஸ் வாங்கி ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். அதனால் வண்டியில் ஒயரிங் கிட்டில் இருக்கிற ஜாயிண்ட்டை கட் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு கப்ளர் பார்த்திங்கன்னா மேல் கப்ளர், இன்னொரு கப்ளர் பார்த்திங்கன்னா ஃபீமேல் கப்ளர். இதுக்கு மேல் கப்ளரும் ஃபீமேல் கப்ளரும் சேர்ந்து பழைய ஒயரிங் கிட் ஜாக்கெட்லேருந்து நம்ம சேர்ந்து போட்டுடலாம். அதே லைன் தான். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஹெட்லைட் போகிற லைனு ஒன்று இன்னு ஒன்று அவுட்டு. ஆப்போசிட் கலர் பார்த்திங்கன்னா அதேமாதிரி நிறைய நம்மளுக்கு டேப் அடிப்பாங்க. ஸ்லீவ் இந்த மாதிரி ஸ்லீவ் போட்டுக்கணும். ஸ்லீவ்ன்றது வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும். டேப்புன்றது ஒரு மழை டைம்லேயோ வெயில் டைம்லேயோ வந்து பிரிஞ்சிடும். ரொம்ப நாள் லைஃப் வராது. அந்த சார்ஜிங் லைனுக்கும் மேலே ஒரு கப்ளர், வேஸ்ட்டு கப்ளர் தான். அது ஒரு பழைய ஒயரிங்கில் உள்ள மேல் கப்ளர் தான். இப்படி சேர்ந்து போட்டாலே போதும். இந்த வண்டிங்களில் வந்து இந்த சார்ஜிங் ப்ராப்ளமும் இருக்காது. 6000 யூனிட் கிடைக்கலன்னு சொல்லி நிறைய நண்பர்களுக்கு வந்து இந்த வண்டியை வந்து டிலே பண்ண தேவையில்லை. ஹெட்லைட்டும் நல்லா பிரைட்டாக இருக்கும். இந்த வண்டிகளோடய இந்த ஸ்கூட்டி பெப்பு 6000 யூனிட் போட்டால் ஹெட்லைட் நல்லா பிரைட்டாக இருக்கும். இது வந்து சார்ஜிங் லைனு நல்ல ஒரு சாதாரணமாக வந்தாலே பார்த்தாலே தெரியும். பார்த்தாலும் தெரியும். 12 வோல்டேஜ் கரெக்டாக வந்து ஸ்லோ ஸ்பீட்லேயே வந்து ஒரு 12 வோல்டேஜும் காமிக்கும். ரைஸ் பண்ணுறப்போ 14 வோல்ட்டாக காமிக்கும். அதுக்காக ஒரு வீடியோ பதிவு தான் நண்பர்களே. கிடைக்கல அப்படின்ற நண்பர்களுக்கு இந்த மாதிரி ஒரு 6000 யூனிட் ஆல்ட்ரு பண்ண சொல்லி தான் அந்த வீடியோ பதிவு. தேங்க்ஸ் நண்பர்களே. ஸ்லீவையும் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. பிளாஸ்டிக் ஸ்லீவ் தான் போட்டுக்குது.